வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று நவம்பர் 27 கார்த்திகை 12. தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி நீடிக்கக்கூடிய ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய அமைவும் நகர்வும் மறுமணி நேரங்களில் ஏற்படுத்த போகும் மழைப்பொழிவு மற்றும் இது கரை கடக்கக்கூடிய நிலை, இதனுடைய தீவிரம் என்ற அடிப்படையிலான எனது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. இன்று காலை 5:30 மணி அளவிலான வானிலை அமைவின்படியும் 6:30 மணி அளவிலான வானிலை தரவுகளின்படியும் இந்த விளக்கத்தை அளிக்கிறேன். அதாவது தற்போதைய நிலையில் இந்த வங்கக்கடல் நிகழ்வானது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக திரிகோணமலையில் இருந்து நேர்கிழக்கே அல்லது மிக அருகில் சுமார் 120 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது. அதே போல கோடியக்கரையில் இருந்து சுமார் 330 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிகழ்வானது வடமேற்காக நகர்கிறது. அதுதான் தற்போதைய நிலையிலான இதனுடைய நகர்வில் உள்ள செய்தியாகும். இது தற்போது வரை இது வட இலங்கை ஒட்டி நகரத் தொடங்கி இருக்கிறது. தற்போது முதல் வட இலங்கை ஒட்டி நகரத் தொடங்கி இருக்கிறது. இந்த நகர்வுகள் நாம் எதிர்பார்த்த நகர்வுகளை தற்போது நீடித்துக் கொண்டிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக இன்று பகல் பொழுதில் வட இலங்கைக்கு மேலும் நெருக்கமாகவும் கோடியக்கரைக்கு மேலும் நெருக்கமாகவும் வந்தமைவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இன்று காலை வெப்பம் உயர உயர, அதாவது சூரிய உதயத்திற்கு பிந்தைய நிலையிலான தற்போதைய நிலையிலிருந்து மழைப்பொழிவினுடைய தீவிரம் படிப்படியாக அல்லது விரைவாக கூட அதிகரிக்கும். எங்கு அதிகரிக்கும்? டெல்டா மாவட்டங்களில் அதிகரிக்கும். வடகடலோர மாவட்டங்களில் வலுவடையும். இதே போல தென் கடலோர மாவட்டங்களிலும் மழைப்பொழிவானது ராமநாதபுரம் வரையிலான கடலோர மாவட்டங்களில் வலுவடையும். அதே போல திருநெல்வேலி வரையிலான கடலோர பகுதிகளிலும் மழைப்பொழிவு ஏற்பட தொடங்கும். அதனை சார்ந்த உள்பகுதிகளிலும் லேசான மிதமான மழைப்பொழிவு ஏற்படும். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களின் உள்பகுதிகள், அதே போல ராமநாதபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் இன்று முற்பகலில் நல்ல மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. கடலோர பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று முற்பகல் வாக்கில் ஏற்படக்கூடும். அடுத்த கட்டமாக சிவகங்கை மாவட்டத்தில் கிழக்கு பகுதிகளில் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கில் இருக்கலாம். இதர பகுதிகளுக்கும் மழை பரவலாவதோடு மதுரை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மிதமான லேசான மழைப்பொழிவிற்கும், அதே போல விருதுநகர் மாவட்டத்திலும் ஆங்காங்கே லேசான மழைப்பொழிவு, ஒரு சில இடங்களில் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். தென்காசி மாவட்டத்திலும் இன்றைய தினம் கூடுதல் வாய்ப்புகள். இதுவரை மழைப்பொழிவு அவ்வளவு தீவிரம் இல்லாவிட்டாலும் இன்றைய நிலையில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு பெரும்பாலும் கிழக்கு பகுதிகளில் வாய்ப்புகள் உள்ளன. அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளில் ஓரளவு வலுவான மழைப்பொழிவிற்கு, அதாவது கனமழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மத்திய மேற்கு பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வாய்ப்புகளும், மத்திய பகுதிகளிலும் அதே நிலையில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இன்று முற்பகல் பிற்பகல் வாக்கில் ஏற்படக்கூடும். அதே போல புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழை பரவல் மிதமான மழை பரவலாக இருக்கக்கூடும். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து பரவலான கனமழை முதல் மிக கனமழைக்கும், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மிக கனமழை முதல் அதி கனமழைக்கும், அதே போல நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் கிழக்கு கடலோர பகுதிகளில் அதீத கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது மிகையான மழைப்பொழிவிற்கும் இன்று பகல் முழுவதும் 30 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய நிலையும்
இந்த கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடும். நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்களினுடைய தெற்கு கடலோர பகுதிகள், கிழக்கு கடலோர பகுதிகள், அதே போல மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலேயும் அத்தகைய வாய்ப்புகள் உள்ளன. கடலூர் மாவட்டத்திலும் கடலோர பகுதிகளில் அதி கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. உள்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காரைக்கால் பகுதிகளிலும் அதீத மழைப்பொழிவிற்கு இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல பாண்டிச்சேரி பகுதிகளிலையும் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் கிட்டத்தட்ட அநேக இடங்களில் இன்றைய தினம் மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. பெரும்பாலும் கடலோரம் சார்ந்த பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்றைய தினம் வாய்ப்புகள், மழை வாய்ப்புகள் உள்ளன. கனமழைக்கு சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரை கிழக்கு பகுதிகளில் மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் உள்ளன. அதே போல கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும், இன்றைய தினம் வேலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்றைய தினம் பரவலான மழைப்பொழிவிற்கும் கனமழை பொழிவிற்கும் ஆங்காங்கே வாய்ப்புகள் உள்ளன. அதே போல திருப்பத்தூர் இந்த மாவட்டம் சார்ந்தும் மழை பரவலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சேலம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளுக்கும் இன்றைய தினம் வாய்ப்புகள் இருக்கின்றன. திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இன்று மழை பரவலாக வாய்ப்புகள் உள்ளன. அதே போல திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் கனமழைக்கும் வாய்ப்புகள் ஏற்படலாம். இதர மேற்கு மாவட்டங்களில், அதாவது நாமக்கல், கரூர், கோவை, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்து இன்று பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் நிகழ்வின் நகர்வுகளுக்கு ஏற்ப இந்த நிகழ்வானது மேலும் டெல்டா கடலோரம் நகர்ந்து வரக்கூடிய நிலையில், இன்று மாலை இரவு நேரங்களில் நகரக்கூடிய நிலையில், இது அடுத்த கட்டமாக வடக்கு நோக்கி நகரக்கூடிய நிலையில் கோவை, ஈரோடு, நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கு மழை பரவலாகும். ஓரளவுக்கு வலுவான மழைப்பொழிவு கிடைக்கவும் இந்த சுற்றில் வாய்ப்புகள் உள்ளன. இந்த நிகழ்வை தொடர்ந்து இதை பின்தொடரும் நிகழ்வு, இப்போ இந்த நிகழ்வு வரக்கூடிய 30 அல்லது டிசம்பர் 1 இந்த தேதிகளில் இது நாம் எதிர்பார்த்த வகையில் வலுவிழந்த சுழற்சியாக, அதாவது கரை நெருங்கி வலு இழந்தன்னு சொல்லிட முடியாது, வலு குறைந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்திலிருந்து அதற்கு அடுத்த கீழ்நிலைக்கு, அதாவது ஒரு தாழ்வு மண்டலம் அல்லது ஒரு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்ற நிலைக்கு வலு குறைந்து இது கோடியக்கரைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் பெரும்பாலும் நாம் எதிர்பார்த்தது டெல்டா சார்ந்து கரை கடக்கும். பெரும்பாலும் இது கடலூர், மயிலாடுதுறை அல்லது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கூட இந்த நிகழ்வு ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே கரை கடக்கவும் வாய்ப்புகள் உள்ளன. அவ்வாறான நிலையில் மேற்கு மாவட்டங்களுக்கும் சரி, வடக்கு உள் மாவட்டங்கள், அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவை இந்த நிகழ்வு கொண்டு சேர்க்கலாம். இது நாம் எதிர்பார்க்கக்கூடிய நகர்வு. இது ஒரு புயலாக வலுவடைவதற்கு வாய்ப்புகள் மிக குறைந்த அளவே நமது கண்ணோட்டத்தில் இருக்கின்றது. புயலாக வலுவடைவதற்கு மிக குறைந்த வாய்ப்புகளையே நாம் மதிப்பிட்டிருக்கின்றோம். இது அதிகபட்ச வாய்ப்புகளாக நிகழ்வு கரை நெருங்கி வலுவிழந்து, அதாவது அதனுடைய நிலையில் இருந்து வலு குறைந்து கரை கடக்கும் என்பதுதான் நமது விளக்கம். மேலும் இந்த நிகழ்வானது டிசம்பர் 1 அல்லது 2ஆம் தேதிக்குள் இந்த கரை நகர்ந்து கரை கடந்து செல்லக்கூடிய அதே நிலையில் இந்த நிகழ்வை பின்தொடரும் மற்றொரு சுழற்சி நாம் ஏற்கனவே அறிவித்ததுதான். கடந்த விளக்கங்களில் 2 நிகழ்வுகள், தீவிர நிகழ்வுகள் தமிழகத்திற்கு மிகையான மழைப்பொழிவை கொண்டு வந்து சேர்க்கும். ஒன்று இது, மற்றொன்று இந்த பின்தொடர்ந்து வருகிறது. அது தெற்கு அந்தமான் கடல் பகுதி, அதே தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி சார்ந்து இந்த நிகழ்வானது இது கடலோர டெல்டா மாவட்டங்களை சார்ந்தோ அல்லது வடகடலோர மாவட்டங்களை சார்ந்தோ இது நகர்ந்து அடுத்த கட்ட மழைப்பொழிவை இந்த நிகழ்வு இந்த சுற்று முடியும் அதே நிலையில் அடுத்த சுற்றும் துவங்கும். இது டிசம்பர் 4ஆம் தேதியோ அல்லது 3ஆம் தேதியோ அந்த நிகழ்வு கரை நெருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்த நிலையில் இருந்து வரக்கூடிய டிசம்பர் 7, 8 தேதிகள் வரை அடுத்த சுற்று மழைப்பொழிவு ஏற்படக்கூடிய நிலை தற்போது காணப்படுகிறது. எனவே தொடர்ச்சியான மழை வாய்ப்புகள் உறுதி. நாம் ஏற்கனவே முன்னோட்ட விளக்கங்களில் சில கணக்கீடுகளை வெளியிட்டிருக்கின்றோம். அதீத மழைப்பொழிவை பெறக்கூடிய மாவட்டங்கள் எவை என்ற அடிப்படையில் நாம் சென்னை
சென்னையை நாம் முதலிடத்தில் வைத்தோம், 2ஆம் இடத்தில் மயிலாடுதுறை, 3ஆம் இடத்தில் நாகப்பட்டினம் என்று அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம இந்த கணக்கீடுகளை வெளியிட்டிருக்கின்றோம் நமது முன்னோட்ட விளக்கத்தில். அந்த கணக்கீடுகளுக்கு தற்போதைய மழைப்பொழிவானது கிட்டத்தட்ட நிறைவான மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலேயே வானிலை நகர்கிறது. தொடர்ந்து கண்காணிப்போம். தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றொரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.